ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம். வாழைக்கொலையில் ஒரு வாழைப்பழம் பழுத்திருக்கனால இன்றைக்கி வாழைக்கொலையை வெட்டி வாழைத்தண்டு எடுத்துக்க போகிறோம். வாழைக்கொலை எடுக்க போகிறோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பூ இருக்குது பாருங்கள். அந்த வாழைப்பூ நம்ம இன்றைக்கி பறிச்சிக்கலாம். இன்றைக்கி நமக்கு வாழைப்பூவும் கிடைக்கிது. வாழை மரம் வைக்கிறதுனால வாழை இலை, வாழைக்கொலை, வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைப்பழம் நமக்கு எல்லாமே கிடைக்கிது. அப்படியே பார்த்திங்கன்னா இது வந்து மரவள்ளி கிழங்கு வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி. இப்போ தான் சின்ன செடிங்க வளர்கிறாங்கள, குட்டி குட்டி காய்ங்க தான் இருக்காங்க. இன்னும் இவங்க நல்லா வளர்த்தியாக வளர்ந்து நிறைய காய் தருவாங்க. இதோ இருக்காங்க பார்த்திங்களா முள்ளங்கி கீரை. இவங்கள தான் நம்ம இப்போ பிடுங்க போகிறோம் பாருங்கள். இவங்கள பிடுங்கி தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். வெண்டைக்காய் செடிக்கு நடுவில் முள்ளங்கி செடி வச்சுருக்கோம். அந்த முள்ளங்கி தான் இன்றைக்கி பறித்து நம்ம சமையல் செய்ய போகிறோம். இன்றைக்கி நான் போகல தோட்டத்துக்கு. என் சின்ன பொண்ணு, அவங்க சித்தப்பா, அப்புறம் என் பெரிய பொண்ணு 3 பேரும் போயிருக்காங்க. போயிட்டு கார்டனிங்கில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பறிச்சுட்டு வரலான்ட்டு போயிருக்காங்க. வெண்டைக்காய் செடி உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். வெண்டைக்காய் அழகாக காய்ச்சிருக்குது. இன்னும் நிறைய காய் வரும். இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் நம்ம நிறைய காய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து மக்காச்சோளம். இப்போ இன்னும் கொஞ்சம் விதைச்சிட்ருக்கோம். என்ன விதைச்சிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரைக்குடிக்காக விதைச்சிட்ருக்கோம். இப்போ பூச்செடிங்க பார்க்கலாம் பாருங்கள். எல்லோ கலர், ரெட் கலர், மஞ்சள் கலர்னு சொல்லிட்டு சாமந்தி செடிங்க வச்சுருக்காங்க. இது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால அவங்க சித்தப்பா வச்சுருக்காரு. அந்த அம்மா டெய்லி ஸ்கூலுக்கு வச்சுட்டு போகிறதுக்கு. இப்போ முள்ளங்கி கீரை பறிச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள். முள்ளங்கி கீரை எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஒரு 10 கட்டு பக்கம் வந்தது. 9 கட்டு வந்து பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ்க்கு நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம். மீதி ஒரே ஒரு கட்டு மட்டும் நமக்கு எடுத்துக்கிட்டோம். அதிலெல்லாம் முள்ளங்கி இல்லை, இதில் மட்டும் தான் முள்ளங்கி இருக்குது. பட் ஒரு 4 மட்டும் தான் முள்ளங்கி இருந்தது. மற்றதெல்லாம் வெறும் கீரை மட்டும் தாங்க இருக்குது பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கி கீரை பொரியல் இன்றைக்கி சமைக்க போகிறோம். ஏற்கனவே எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். இது 2வது கட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஒரு செடியிலே எவ்வளோ பூலாம் பூத்துருக்கு. நீங்கள் பாருங்கள் ரெட் கலரில். நெக்ஸ்ட் வாங்க நம்ம ரெட் ரோஸ்க்கு போகலாம். இங்கே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக அழகான கலரில் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள் எல்லோ கலர் பூ இருக்குது, ரோஸ் சூப்பராக இருக்குல்ல. வாங்க நெக்ஸ்ட் பன்னீர் ரோஸ் செடி. இந்த ஒரு செடியில் பாருங்கள் எத்தனை மொட்டு விட்ருக்குன்னு. இங்கெல்லாம் பாருங்க. இது ரோஸ் செடியில் வந்து சின்னதாக ஒரு மொட்டு விட்ருக்கு பாருங்க. இந்த ரோ ஃபுல்லாகவே ரோஸ் செடி தான்.